ஆச்சு. சகோதரர் வினோத்குமார், பெங்களூர். எனக்கு திருமணமாகி 4 ஆண்டுகளாக குழந்தை இல்லாதிருந்தது. 3 முறை கருத்தரித்தும் அபார்ஷன் ஆகிவிட்டது. குழந்தைக்காக அநேக சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கிறோம். ஆனாலும் எந்த பலனும் இல்லாது இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024ஆம் வருடம் மார்ச் மாதத்தில் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டோம். ஜெப நேரத்தில் நானும் என் மனைவியும் மிகுந்த பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தோம். ஜெபித்துவிட்டு சென்ற 2 மாதம் கழித்து என்னுடைய மனைவி கருத்தரிக்க தேவன் கிருபை செய்தார். கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்த இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த சகோதரர் ஒரு சாட்சி. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இல்லை, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எடுத்து சோர்ந்து போய் நான் அமர்ந்திருக்கிறேன், எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்லை, அபார்ஷனாய் மனம் உடைந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த சகோதரருக்கு இயேசு அற்புதம் செய்திருக்கிறார்ல, உங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்வார். இல்லை, ஏதோ ஒரு எனக்கு என் உடலில் இந்த குறை இருக்குது, அதனால் எனக்கு இதெல்லாம் கிடைக்காது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டு உட்கார்ந்துருக்கிறீங்களா? இயேசுவால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. உங்கள் உடலை உருவாக்கின தேவன் அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த சகோதரர் சொன்ன சாட்சியை கேட்டிங்கல்ல, இந்த சகோதரருக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வார். அதனால் நீங்கள் கலங்காதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. விசுவாச போராட்டம் நிறைய வரும். நம்ம இப்போ அந்த நேரத்தில் நமக்கெல்லாம் நடக்குமா, என்ன ஆகும்னு தெரியலையே, விசுவாச போராட்டம் வரும். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இந்த சகோதரருக்கு நடந்ததே. ஜெபிக்கும்போது அற்புதம் நடந்திருக்கு. இன்றைக்கு அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவாதிபதி, இன்னைக்கு அந்த உயிரோடு இருக்கிறார். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால் கலங்காதிருங்க.